ஜவுளி நிறுவனங்கள் அதிநவீன இயந்திரங்கள் வாங்க 20 விழுக்காடு மூலதன முதலீட்டு மானியம் வழங்கப்படும். கோவையில் முதலாவது ஜவுளி மாநாடு 360ஐ காணொலியில் தொடங்கி வைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. விரும்புகிறேன். பல்வேறு தரப்பினரின் கோரிக்கை ஏற்று ஜவுளி நிறுவனங்களுக்கு அதிநவீன நெசவு மற்றும் பின்னலாடை இயந்திரங்களை கொள்முதல் செய்ய 20 விழுக்காடு மூலதன முதலீட்டு மானியம் வழங்கப்படும். இதுக்காக ஆண்டுதோறும் 30 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும்னு அறிவிக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். சென்னை திருவிக நகரில் 21 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள அண்ணல் அம்பேத்கர் திருமண மாளிகை திறப்பு. இணையர்களுக்கு மங்கள நான் எடுத்துக் கொடுத்து திருமணத்தையும் நடத்தி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். சென்னையில் 2015ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட செயற்கை வெள்ளத்தால் மக்கள் பெருமளவு பாதிக்கப்பட்டதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். தற்போது எத்தகைய மழை வந்தாலும் சமாளிக்கும் ஆற்றலை சென்னை பெற்றிருப்பதாகவும் பெருமிதம். செயற்கை வெள்ளம் அது சாதாரணமாக இல்லை, செயற்கையாக உருவாக்கப்பட்ட வெள்ளம் உங்களுக்கு தெரியும். அதனால் மக்கள் எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டாங்க என்பதை இந்த சென்னை மறந்துடாதுக்கு. ஆனால் இன்னைக்கு இயற்கையாகவே சாதாரண மழையில் எவ்வளோ பெரிய மழை வந்தாலும் அதை சமாளிக்கிற ஆற்றல் இன்றைக்கு நம்முடைய சென்னை மாநகரத்துக்கு கிடைத்திருக்குதுன்னா ஆட்சிக்கு வந்து நிறைவேற்றிருக்கக்கூடிய திட்டங்கள் தான் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. வடசென்னை வளர்ச்சி திட்டத்தில் கட்டப்பட்ட அம்பேத்கர் திருமண மண்டப திறப்பு விழாவுக்கு சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு. 10 தோல்வி பழனிசாமி என விமர்சித்த முதலமைச்சருக்கு இபிஎஸ் பதிலடி. 2011 சட்டமன்ற தேர்தலில் திமுகவால் எதிர்க்கட்சி வரிசையில் கூட அமர முடியவில்லை என விமர்சனம். எடப்பாடி பழனிசாமி 10 தோல்வி கண்ட பழனிசாமி ஸ்டாலின் அவர்களே, 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் உங்க தந்தையும் உயிரோடு இருந்தார், நீங்களும் இருந்தீர்கள். 2 பேரும் இருந்து கூட எதிர்க்கட்சி வரிசையிலே அமர முடியவில்லை. ரெண்டாயிரத்தி 2021 வரை பல தோல்விகளை கண்ட கட்சி திமுக கட்சி. காலை பார்த்தால்தான் சரியான பாதையில் நடக்க முடியும் என முதலமைச்சருக்கு இபிஎஸ் பதில். முதலமைச்சர் மாதிரி தமக்கு கை டைப்படிக்கவில்லை எனவும் கிண்டல். எப்பொழுது பார்த்தாலும் பழனிசாமி காலையை பார்க்கிறார். காலை பார்த்தா தாங்க சரியான பாதையில் நடக்க முடியும். உங்களை போல கை டைப்படிக்கல, கையை டைப்படிக்கல. திமுக ஆட்சியில் ஏற்பட்டுள்ள அவலங்களை சுட்டிக்காட்டினால் சரியான பதில் கொடுக்க துப்பில்லை என இபிஎஸ் ஆவேசம். மரியாதை கொடுத்தால் மரியாதை கிடைக்கும், இல்லாவிட்டால் அவதூறு பிரச்சாரத்திற்கு உரிய பதிலடி கிடைக்கும் என எச்சரிக்கை. உங்களுடைய ஆட்சியில் ஏற்படுகிற அவலங்கள் தவறுகளை நாங்கள் சுட்டிக்காட்டுகிறோம். அதற்கு சரியான பதில் கொடுக்க துப்பு இல்லாம திராணி இல்லாம ஏதோ பேசி மழுப்பி எங்களை அவதூறு பிரச்சாரத்துக்கு ஆளாக்கினால் நிச்சயமா உரிய பதிலடி கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். வரும் தேர்தல் திமுக கூட்டணிக்கு இறுதி தேர்தல் என இபிஎஸ் திட்டவட்டம். அதிமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் எனவும் நம்பிக்கை. திரு கருணாநிதி பிறகு திரு ஸ்டாலின் பிறகு உதயநிதி வருவதற்கு எவ்வளவு முயற்சி பண்றாங்க, ஒருபோது நடக்காது. இந்த தேர்தலோட இறுதி தேர்தல் திராவிட முன்னேற்ற கழகத்தில் திராவிட முன்னேற்ற கூட்டணி என்பதை நேரத்தில் தெரிவித்து அதிமுக தலைமையில் அமைக்கப்படுகின்ற கூட்டணி பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெறும். சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பாக இதுவரை எந்த முடிவும் எடுக்கவில்லை என ஓபிஎஸ் அறிவிப்பு. பிரிந்து கிடக்கும் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பதாகவும் பேச்சு.
அதிமுகவில் மீண்டும் இணையத்தான் தயாராக இருப்பதாக ஓபிஎஸ் பேச்சு. எடப்பாடி பழனிசாமி தயாரா என கேட்டு சொல்லுமாறு அறைகூவல். இன்றைக்கு திரு டிடிவி தினகரன் அவர்கள் என்னுடைய அருமை அண்ணன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜனநாயக கூட்டணியில் வெற்றி பெற வேண்டும், அனைத்து இந்திய அன்னார மக்களுக்கு ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதைத்தான் நான் சொல்கிறேன். இன்றைக்கு எதிர்முதிருமாக இருந்த டிடிவி தினகரன் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி ஒன்றிணைந்திருக்கிறார் ஜனநாயக கூட்டணியில். அவர்கள் நினைத்தால் நானே இணையும் தான் சொல்றேன், அவரை இணையும் சொன்னா இணைஞ்சிடலாம்ல. அந்த வேலையை செய்தால் ஆட்டோமேட்டிக்காக அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றத்தில் மாபெரும் வெற்றி அடையும். தற்போதைய இரண்டாவது தர்ம யுத்தத்தை தொடங்கியதற்கு காரணமே மனோஜ் பாண்டியனும் வைத்திலிங்கமும் தான். திமுகவில் இருவரும் இணைந்தது குறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு ஓபிஎஸ் பதில். இரண்டாவது தர்ம யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதே திரு மனோஜ் பாண்டியன் அவர்களும் திரு வைத்திலிங்கம் அவர்களால் தான் என்பதை தெரிவித்தார். எந்த கூட்டணிக்கு செல்லலாம் என துண்டு சீட்டில் எழுதி தருமாறு கூறியதால் எதிர்ப்பு. ஆலோசனை கூட்டத்தில் இரு பிரிவாக பிரிந்து ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் மோதிக்கொண்டதால் சலசலப்பு. ஓ பன்னீர்செல்வத்தை மீண்டும் அதிமுகவில் சேர்க்கும் பேச்சுக்கே இடமில்லை என இபிஎஸ் திட்டவட்டம். ஓபிஎஸ் கட்சிக்கு துரோகம் இழைத்ததால் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து பொதுக்குழுவால் நீக்கப்பட்டவர் என விளக்கம். பொதுக்குழு கூட்டத்தில் ஏகமனதாக எடுக்கப்பட்ட முடிவு. திரு ஓபிஎஸ் அவர்கள் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டு விட்டார். நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால அந்த கட்சியில் சேர்த்துவதற்கு எந்தவித வாய்ப்பும் இல்லை. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருக்குமா என்பதில் குழப்பம் வந்துவிட்டதாக இபிஎஸ் விமர்சனம். டெல்லிக்கு போய் காங்கிரசிடம் திமுக கெஞ்சுவதாக கனிமொழி ராகுல் சந்திப்பை சுட்டிக்காட்டி பேட்டி. நாங்க அடிமை இல்லை, திராவிட முன்னேற்ற கழகம் தான் அடிமை. இன்னைக்கு அங்க போய் கெஞ்சிக்கின்ற நிலவிக்கு வந்துடுது திமுக. இங்கிருந்து அங்க போய் பேசுறாங்க, அதில் அழைச்சிட்டாங்கல்ல, இங்கிருந்து அங்க அழைச்சிட்டாங்கல்ல. அங்கதானே போய் ராகுல் காந்தி சந்திச்சாங்க, அங்கதானே திருமதி சோனியா அம்மாவை சந்திச்சாங்க. அப்ப குழப்பம் வந்துடுதுல திமுகவில். திமுகவில் காங்கிரஸ் இருக்குமா இல்லையா என்பது தடுமாறி கொண்டிருக்கின்றது. விஜய் சிறந்த நடிகராக இருக்கலாம், ஆனால் நாங்கள்தான் மிகச்சிறந்த அரசியல்வாதிகள். கரூர் துயர சம்பவத்தை சுட்டிக்காட்டி தாவைக்க தலைவர் மீது எடப்பாடி பழனிசாமி கடும் விமர்சனம். அவர் சிறந்த நடிகர், அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா சிறந்த அரசியல்வாதி நாங்க தான். இன்றைக்கு 41 உயிர்கள் இழந்து விட்டோம். என்ன நடந்திருக்க வேணும்? யாருக்காக உயிரிழந்தார்கள்? அவரை காணத, அவருடைய கூட்டத்தை, அவருடைய பேச்சை கேட்பதற்காக வந்த கூட்டம். இந்த குடும்பம் எந்த நிலையில் இருக்கும்? அவர்களுக்கு எங்களால் முடிந்த ஆறுதல் சொல்லலாம். அந்த ஆறுதல் கூட உங்களால் சொல்ல முடியலையே. அவரை கட்சி நடத்தி என்ன செய்ய போறீங்க? சென்னையில் அரசு கல்லூரி வளாகத்தில் உள்ள கேண்டீனில் பணிக்கு சேர்ந்த இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை. கேண்டீன் உரிமையாளர் செல்வம், மாஸ்டர் குணசேகர் உள்ளிட்ட 3 பேரை கைது செய்து சைதாப்பேட்டை போலீசார் விசாரணை. சென்னையில் அரசு கலைக்கல்லூரி வளாகத்தில் கேண்டீன் பெண் பணியாளர் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அறிந்து நெஞ்சம் பதறுவதாக இபிஎஸ் பதிவு. பீகாரைச் சேர்ந்த பெண் பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவம் நடந்த பதற்றம் தணிவதற்குள் மேலும் ஒரு சம்பவம் நிகழ்ந்திருப்பதாக கண்டனம். சென்னையில் அரசு கல்லூரி கேண்டீனில் பணியாற்றிய பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதால் கொதிப்பு. கல்லூரி நிர்வாகத்தை கண்டித்து மாணவர் அமைப்பினர் போராட்டம். கண்டிக்கின்றோம்
சென்னையில் பீகார் இளைஞரின் குடும்பம் படுகொலை, அரசு கல்லூரி கேண்டீனில் இளம்பெண் பாலியல் வன்கொடுமை சம்பவங்களுக்கு தவேக தலைவர் விஜய் கண்டனம். தமிழ்நாட்டு மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, பிழைப்புக்காக வந்தவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை என திமுக அரசு மீது குற்றச்சாட்டு. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து விட்டது என்பதற்கு சான்றாக நாள்தோறும் குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக விஜய் வேதனை. இனி இருக்கும் கொஞ்சம் நாட்களிலாவது சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என முதலமைச்சருக்கு வலியுறுத்தல். சென்னை அண்ணாநகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் பாதிக்கப்பட்ட சிறுமியின் அடையாளங்களை வெளியிட்ட விவகாரம். போக்சோ சட்ட விதிகளை பின்பற்றாத காவல்துறை அதிகாரிகளுக்கு எதிரான விசாரணையின் நிலை குறித்து நாளை அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவு. போக்சோ சட்ட நடைமுறைகள் குறித்து போலீசாருக்கு விழிப்புணர்வு இல்லை என சென்னை உயர்நீதிமன்றம் வேதனை. தவறிழைத்த அதிகாரிகளை காப்பாற்ற அரசு துடிப்பது ஏன் எனவும் கேள்வி. பூத் ஏஜென்ட்டுக்கு கூட ஆள் இல்லாத கட்சி என்ற எம்எல்ஏ கோ தளபதியின் விமர்சனத்தை அடுத்து திமுகவுடன் மல்லுக்கு நிற்கும் மதுரை காங்கிரஸ். மதுரை வடக்கு தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் கை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு காங்கிரஸ் கட்சி சார்பில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளதால் சலசலப்பு. தமிழக வெற்றிக் கழக தேர்தல் அறிக்கை குழு மக்களிடையே கருத்துக்களை கேட்கும் வகையில் சுற்றுப்பயணம். 5 நாட்களில் மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்வதோடு சமூக வலைதளம் வாயிலாகவும் கருத்தறிய திட்டம். தற்காலிக ஒப்பந்த பணியாளர்கள் பணி நிரந்தரம் கோரி போராட்டத்தில் ஈடுபடுவது ஃபேஷனாகிவிட்டது. அமைச்சர் மா சுப்பிரமணியனின் பேச்சால் சர்ச்சை. பணிக்கு வந்தவங்க எம்ப்ளாய்மெண்ட்லேருந்து எடுத்த தற்காலிக பணியாளர்கள், அந்த தற்காலிக பணியாளர்கள் பணி நிரந்தரம்ங்கிறாங்க. இப்போ அரசு தேர்தலை சந்திக்கவிருக்கிறது என்கின்ற காரணத்தினாலேயே தற்காலிகத்தில் இருப்பவர்கள், ஒப்பந்த அடிப்படையில் இருப்பவர்கள் எல்லாமே பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பது இப்போ பேஷன் ஆயிருச்சு. அந்த வகையில் அவர்களிடத்திலும் பேசியிருக்கிறோம், சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலில் விடுபட்டவர்களின் பெயர்களை சேர்க்க கால அவகாசம் நீட்டிப்பு. நாளையுடன் நிறைவடைய இருந்த நிலையில் மேலும் 10 நாட்கள் அவகாசம் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவு. சேலம் மாநகராட்சியில் திமுக அதிமுக உறுப்பினர்களிடையே கடும் வாக்குவாதம். நாளிதழில் வெளியான செய்தியை சுட்டிக்காட்டி அதிமுகவினர் பேசியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாளிதழை திமுகவினர் கிழித்தெறிந்ததால் பரபரப்பு. சென்னை தரமணியில் பீகாரைச் சேர்ந்த தொழிலாளி குடும்பத்துடன் கொடூரமாக கொல்லப்பட்ட வழக்கு. தொழிலாளி கௌரவ்குமார் மற்றும் அவரது 2 வயது குழந்தையின் உடல்கள் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் மனைவியின் உடலை 2வது நாளாக தேடும் போலீஸ். சென்னை நொளம்பூரில் பல் மருத்துவமனையின் பூட்டை உடைத்து 25,000 ரூபாய் ரொக்கம் மற்றும் குத்துவிளக்கு திருட்டு. இளைஞர்கள் 2 திருடி சென்றதன் சிசிடிவி காட்சி வெளியான நிலையில் கைது செய்தனர் போலீசார். மதுரை சோழவந்தான் அருகே குடிநீர் குழாய் உடைந்து விளைநிலத்திற்குள் புகுந்த பல லட்சம் லிட்டர் தண்ணீர். தைப்பூச திருவிழாவிற்காக அறுவடைக்கு வைத்திருந்த பச்சை செடி மற்றும் நெற்பயிர்கள் அழுகும் நிலை. தமிழ்நாடு புராதன சின்னங்கள் ஆணையம் அமைக்க கால தாமதம் செய்வதாக சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி. புராதன கோவில்களில் எந்த கட்டுமான பணிகளையும் மேற்கொள்ளக்கூடாது என தடை விதித்து உத்தரவு.
மதுரை விமான நிலைய விரிவாக்கத்திற்கு கையகப்படுத்தப்பட்ட நிலங்களில் சுற்றுச்சுவர் எழுப்ப தடையில்லை என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. தற்போது குடியிருக்கும் நபர்களில் தகுதி உடையோருக்கு மாற்று இடம் வழங்குவது குறித்து எழுத்துப்பூர்வமாக உறுதியளிக்குமாறு அரசுக்கு ஆணை. வரலாறு இதுவரை கண்டிராத வகையில் கடுமையான உச்சத்திற்கு சென்றது ஆபரண தங்கத்தின் விலை. சவரனுக்கு 9,520 ரூபாய் அதிகரித்து 1,34,400 ரூபாய்க்கு சென்றது. சென்னையில் 1 கிராம் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் 1,190 ரூபாய் அதிகரிப்பு. 1 கிராம் தங்கம் 16,800 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வெள்ளியின் விலையும் ஒரே நாளில் கிராமுக்கு 25 ரூபாய் உயர்ந்து 425 ரூபாய்க்கு விற்பனை. கிலோவுக்கு 25,000 ரூபாய் அதிகரித்து 4,25,000 ரூபாய்க்கு விற்பனை. சர்வதேச அளவிலான போர் சூழல் மற்றும் அமெரிக்க ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சி உள்ளிட்ட காரணங்களால் விலை உயரும் தங்கம். உலக நாடுகளின் வங்கிகள் வாங்கி வாங்கி குவிப்பதாலும் நாள்தோறும் விண்ணை முட்டும் அளவுக்கு உயர்வதாக தகவல். நடப்பாண்டின் இறுதிக்குள் 1 சவரன் தங்கம் 2 லட்சம் ரூபாயை தொடும் என தகவல். தங்கம் மீதான உலக நாடுகளின் மோகம் ஏறுமுகத்திலேயே இருப்பதால் மிக எளிதாக விலை உயரும் என எதிர்பார்ப்பு. சர்வதேச சந்தையில் வெள்ளியின் தேவை அதிகரிப்பு மற்றும் தொழிற்சாலை தேவைகளுக்கான பயன்பாடு அதிகரிப்பு ஆகியவையே வெள்ளி விலை உயர்வுக்கு காரணம். தங்கத்தை போன்று வெள்ளியில் முதலீடு செய்பவர்களின் எண்ணிக்கையும் அதிக அளவில் உயர்வதால் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு விலை ஏறுவதாக தகவல். முப்படைகள் பாசறை திரும்பும் நிகழ்ச்சியுடன் நிறைவு பெற்றது நாட்டின் குடியரசு தின கொண்டாட்டம். தலைநகர் டெல்லியின் விஜய் சதுக்கத்தில் இசை வாத்தியங்கள் முழங்க முப்படைகள் விதவிதமான அணிவகுப்பு. உயர்கல்வி நிறுவனங்களில் மாணவர்களிடையே சாதிய பாகுபாட்டை களைவதற்கான பல்கலைக்கழக மானியக் குழுவின் புதிய விதிகளுக்கு உச்சநீதிமன்றம் தடை. 2012ஆம் ஆண்டு விதிமுறைகளையே பின்பற்றுமாறு உத்தரவு. பல்கலைக்கழக மானியக் குழுவின் புதிய விதிமுறைகளுக்கு தடை விதித்த உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு வரவேற்பு. உத்தரப்பிரதேசத்தின் லக்னோ பல்கலைக்கழக மாணவர்கள் வண்ண பொடிகளை தூவி கொண்டாட்டம். பட்ஜெட் கூட்டத்தொடரில் ஆரோக்கியமான விவாதங்களுக்கு மத்திய அரசு தயாராக இருப்பதாக பிரதமர் மோடி உறுதி. நாட்டின் நீடித்த நிலையான வளர்ச்சிக்கு வித்திட்டும் வகையில் அனைத்து கட்சி எம்பிக்களும் ஒத்துழைக்குமாறு வேண்டுகோள். நாடாளுமன்ற மக்களவையில் பொருளாதார ஆய்வறிக்கையை தாக்கல் செய்தார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். வரும் ஞாயிறு அன்று பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் வளர்ச்சி, பணவீக்கம், நிதிநிலை உள்ளிட்டவை குறித்த அறிக்கை தாக்கல். ராகுல் காந்தி மல்லிகார்ஜுன கார்கேவுடன் சசி தரூர் திடீர் சந்திப்பு. அண்மை காலமாக மத்திய பாஜக அரசை பாராட்டி மேலிடத்தின் அதிருப்திக்கு ஆளான நிலையில் ஆலோசனை. ஒத்த கருத்துடன் இணைந்து பயணிப்பதாக ராகுல் காந்தியுடனான சந்திப்புக்கு பிறகு காங்கிரஸ் எம்பி சசி தரூர் பேட்டி. எப்போதும் காங்கிரசுக்காக பிரச்சாரம் செய்வேன் என கூறி கட்சியில் தொடருவதை உறுதிப்படுத்தினார்.